जय श्री प्रेमकेंद्र सद्गुरु महाराज की जय। राजा रामचंद्र मूर्ति की जय। ரொம்ப புண்ணிய தினமான முக்கியமான விசேஷமான ஸ்ரீராம நவமி இன்னைக்கு எல்லார்கிட்டையும் பிரஸ்தாபிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த விஷயத்தை. ஸ்ரீ பிரேமாஞ்சலியோட 8வது வருஷம் ஓடி போயிடுது இந்த வருஷம். இந்த மேளா ஸ்ரீ ராகவோத்சவம் அப்படின்னு இந்த மேளாக்கு பெயர் வச்சிருக்கேன். ராகவோத்சவம் அப்படின்னு பபுவு ராகவோத்சவே அப்படின்னு கடைசியில பட்டாபிஷேக சர்க்கத்துல வருது. ராமாயணத்திலே குறிப்பிட்ட ஒரு வார்த்தை தான் இது. இந்த உற்சவம் மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். 130 பேர் 125 பேர் லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து, மேலும் புருஷாலும் சேர்ந்து 130 பேர் மேல ஆயிடுது. இவ எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் வெவ்வேறு ராகத்துல நவாக பிரக்கிரியையில அயோத்தியால வர ஜூலை மாசத்துல 12ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு 20 வரைக்கும். ஸோ இந்த நவாகம் நடக்க போறது பிரேமாஞ்சலியோட இந்த வருஷத்து மேளா. ஸோ இதுல எல்லாருமே ரொம்ப ஆவலா பாராயணம் பண்ணிட்டு இருக்கா, அபியாசங்கள் பண்ணிட்டு இருக்கா. 10 குரூப்ல இருக்கிற எல்லா மகிழாவும் புருஷாலும் சேர்ந்து குழந்தைகளும் சேர்ந்து எல்லாருமே கைங்கரியத்துல இருக்கிறவாலும் உற்சாகமா அவாவா எல்லாரும் கிளம்பின்னு இருக்கா. ஸோ இது 12லேருந்து 20 ஜூலை. ஸோ 11 சாயந்தரம் அண்ணாக்கு வரவேற்பு, அதேபோல் தொடர்ந்து உற்சவங்கள், பிரவச்சனம், பாராயணம், அப்புறம் க்ஷேத்திர தரிசனம், ராகவ சதக பஜனை எல்லாம் இருக்கு. 20 முடியறது சாயந்தரம் ஆஞ்சநேய உற்சவத்தோட. 21 கார்த்தால எல்லாரும் கிளம்பும்படியா, 11 வந்துட்டு 21 கிளம்பும்படியா எல்லாருமே அவ சௌகரியத்துக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கலாம். அயோத்தியால எங்க நடக்க போறது அப்படிங்கறது இன்னும் விசேஷம். அயோத்தியால இப்படி நம்ம கைங்கரியம் பண்றவாள்லாம் தேடிண்டே வரச்ச அவருக்கு 2-3 இடங்கள் ஹால் பார்த்துட்டே வந்தார். இந்த குறிப்பிட்ட ராதா மோகன் குஞ்ச் அப்படிங்கறது தான் நமக்கு நமக்கு சௌகரியமா கிடைச்சது. ரொம்ப நன்னா இருந்தது பாக்குறதுக்கு. உடனே நான் வீடியோ போட்டோலாம் பார்த்துட்டு வீடியோ காலிங்ல இந்த இடத்தையே புக் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். அயோத்தியால போயும் நமக்கு ராதா மோகன் குஞ்சுல தான் நம்ம பிரேமாஞ்சலி மேல நடக்க போறது. அதுவே ஒரு உற்சாகமா இருக்கு. நிம்பார்காச்சாரியருடைய சம்பிரதாயம் அந்த ஹால்ல அங்கேயே பிரவச்சன பஜனை பாராயணம் எல்லாமே, சாப்பாடு எல்லாமும் அங்கேயே, ரூம்ஸும் அங்கேயே. ஸோ எல்லாருமே அங்கேயே புக் பண்ணிட்டு, எப்பயுமே நம்ம பிரேமாஞ்சலி மேலால அந்த சௌகரியமா தான் நடக்கும், ஒரே இடத்துல தான் எல்லாம் இருக்கும். அதே போலதான் இந்த தடவையும் புக் பண்ணிருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் ரூம்ஸ் புக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவ வழக்கம் போல நீங்க நம்பர் கொடுப்பேன், அவகிட்டயே நீங்க புக் பண்ணிக்கலாம், நீங்க கால் பண்ணி. ஸோ பாழத்தை கலந்துக்கிறவா மட்டும் இல்லாம கூட வர பந்துக்கள், ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சத்சங்கத்துல வரவா, கலந்துக்கணும்னு ஆசைப்படுற பக்தால், பார்க்கணும்னு ஆசைப்படுறவா, க்ஷேத்திர தரிசனம், க்ஷேத்திர வாசம், இதுக்கெல்லாம் சரையு ஸ்நானம், இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவா எல்லாருமே சேர்ந்து கலந்துக்கலாம். அவசியம் எல்லாரும் வந்துருங்க. எப்பயும் போல நம்ம உற்சாகமா ஸ்ரீ அண்ணாவோட, ஸ்ரீ ராம் லல்லாவோட சேர்ந்து நம்ம அனுபவிக்கலாம். இந்த ஸ்ரீ ராகவோத்சவத்துக்கு எல்லாருக்கும் சுவாகத்தம். எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறேன். இதோட பிரேமிகாயாஸ்து மங்களம்.